ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து 4 கிலோ பச்சரிசி. 4 கிலோ பச்சரிசியை நம்ம நல்லா ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வெல்லம், 4 கிலோ அரிசிக்கு 2 கிலோ வெல்லம் போட்டிருக்கோம். இப்போ வாங்க பாகு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் 2 கிலோ வெல்லத்துக்கு இதில் 1 டம்ளர் தண்ணி, இல்லை அரை டம்ளர் கூட வச்சுக்கலாம். நமக்கு தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும். தண்ணி நிறைய வச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் பாகு எடுக்க. நம்ம 2 கிலோ வெல்லம் போட்டிருக்கோம். இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், போதுமானது. பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. போயிட்டு பாகு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் டக்குன்னு பாகு வந்ததும் நம்ம அதில் போட்டு பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு. நம்ம இளம்பாகுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். இளம்பாகுவாக எடுத்தோம்னா இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு இல்லை மறுநாள் கூட செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு பாகு பதம். நமக்கு எப்போ உடனே செய்ய போகிறோன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பாகுப்பதம் எடுத்துக்கலாங்க. மெல்ல வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா இல்லைன்னா சில நேரத்தில் அந்த வெல்லத்தில் கல் இருக்கும். அதனால் நல்லா கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி அதில் கூட கொதிக்க வச்சு மறுபடியும் பாகுப்பதம் எடுக்கலாம். பாகு வந்ததுக்கப்புறம் வடிகட்டக்கூடாது, இன்னும் கொதிக்கல பாருங்கள். அப்போ தான் அந்த வெல்லம் முழுசாக கரைஞ்சிருக்கு. அப்போ நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். இன்னும் பதம் வரல. இது ரொம்ப இலகுவாக இருக்குது. இன்னும் பதம் வரட்டு காட்டுறோம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள், தெரியுதா? நல்லா செம்ம வாசங்க பாகு. எங்கேயாவது அதிரசம் செஞ்சாங்கன்னா நம்ம அந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். பாகு காசுற வாசனையில் செம்மையாக இருக்குது பாருங்கள். பாகு பார்த்து செக் பண்ணலாம். மூடி இல்லையே, அதுதான் வச்சிட்டிங்களே. கொஞ்சம் பாருங்கள், கையில் எடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகும். அந்த நுரை கொஞ்சம் நல்லா அடங்கினாவே பதம் வந்துடுங்க. இது இன்னும் வரல, கையில் நம்ம எடுக்கவே வரல. பாருங்க, கொஞ்சம் நல்லா சுக்கு தூள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏலக்காய் சுக்கும் தூள் பண்ணி போட்டுட்டோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நுரப்புள்ள அடங்கி வருது பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க நமக்கு பாகு பதம் கிடைக்கும். இப்படி மாதிரி சேர்த்து நமக்கு பாருங்கள், இதான் இளம் பாகு பதம். இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு ஒரு 2-3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் கூட சுடலாம். மாவு அப்படியே வச்சுருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விடலாம். அப்போ தான் நாளைக்கு சுடுறதுக்காக செய்கிறோம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ விட்டது இது கரெக்டாக இருக்கும். இதாங்க அதிர்ஷ்டத்துக்கு நம்ம எடுக்கிற பதம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே விட்டு பார்த்துட்டே இருக்கணும். இது நல்லா இருக்குங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த பதம் தான். இப்போ எடுத்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிண்டு 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 கிண்டு
பார்த்து பொறுமையாக கிண்டு முகத்தில் அடிச்சிருப்பாரு லேசாக பிடிக்கணும். ஏ போங்க பார்த்தோட போய் சூடு. லேசாக பிடிக்க சொல்லிட்டு கிண்டது ஸ்டாப் பண்ணி இந்த அக்காட்டு கொஞ்சம் ஏழை இதுக்கு கிண்டத்துறாரு அவனுக்கு வலு இல்லைன்னா சொல்கிறேன். அதிர்ஷ்டத்துக்கு எண்ணெய் வச்சாச்சுங்க. வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள் மாவு நல்லா நேற்று நைட்டு போட்டோம் நாங்கள். இப்போ இது வந்து இன்றைக்கி மதியம் மாப்பிள்ள சொல்கிறோம் நாங்கள். இதை மாவு நல்லா பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இந்த பாகில் பாகு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தட்டுறதுக்கு நல்லா வந்திருக்கா. இதுதான் நல்ல பதம் பாருங்கள். நல்லா தட்டிட்டோங்க. ரொம்ப பெருசு பெருசாக தட்டக்கூடாது. மீடியமான சைஸ்க்கு சப்பாத்தி பதத்துக்கும் தட்டக்கூடாது. மீடியமாக தட்டி எல்லாம் போட்டுங்க பாருங்கள். எவ்வளோ எடுத்துட்டோம். இது நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா பூரி மாதிரி உப்புங்க. அதுதான் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா உப்பிடும். அடுத்த சைடு திருப்பி போட்டோம்னாவும் கலர் மாறிடும். ரொம்ப கருக விடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த கலர் மாறினா போதும். எடுத்துடலாம். எடுத்துட்டு எண்ணெய் வந்து பிழியணுங்க. எண்ணெய் பிழியுன்னா அதிர்ஷ்டத்தை உடச்சிடக்கூடாது. இது பாருங்கள், இதுதாங்க அதிர்ஷ்டம். பாருங்கள் எண்ணெய் புளியுறன்னு சொல்கிறது இதுதான். இது நம்ம எண்ணெயோடு விட்டோம்னா உள்ளே எண்ணெய் நிறையா இருக்கும். சாப்பிட நமக்கு ஒரு திகட்டும். எண்ணெயும் நிறைய வேஸ்ட்டாக போகும். இந்தமாதிரி நல்லா ஒரு எண்ணெய் அந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். அரிசியெல்லாம் அது மாதிரி பாத்திரத்தில் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு பாக்ஸ் மாதிரி அழுத்தினோம்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். இல்லைன்னா கரண்டிலேயே இதை வச்சு சில பேர் ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் எடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எண்ணெயும் அதிகமாக இருக்காதுங்க இதில். பாருங்கள் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னென்னா கொஞ்சம் நொய் நிறைய பெருசு பெருசாக விட்டாங்க. அதுதான். ஆனால் சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ளே சாப்பிட்டா அழகாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாம். அதிர்ஷ்டம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். அதிர்ஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.